ஒரு சிம்பிளான சம் தான். ஸோ I வந்து என்னது இன்டெக்ரல் dx எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா? sin a ப்ளஸ் பி, sin a cos b ப்ளஸ் cos a sin b. கரெக்டா? ஏக்கு பதிலாக நான் எக்ஸ்பேண்ட் cos a sin b. ஸோ இது இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து சைன் வெளியில் எடுத்ததுனால இந்த சைன் எக்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து வெளியில் எடுத்தோம்னா நமக்கு இப்போ என்ன ஆகும், இதுலேருந்து சைன் எக்ஸ் வெளியில் எடுங்க. ஸோ சைன் பவர் 4x ஆகிடும். இது வந்து வெறும் கான்ஸ்டன்ட் காஸ் ஏ இருக்கும். இதில் வந்து சைன் ஏ இருக்கும். சைன் ஏவை சைன் எக்ஸை வெளியில் எடுக்கிறதுனால இது என்ன ஆகிடும், காட் எக்ஸ் பை சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ், அது வந்து என்ன ஆகிடும், காட் எக்ஸ் ஆகிடும். கரெக்டாக? ஏன்னா சைன் இல்லை இங்கே, அதனால் நம்ம வெளியில் எடுக்கும்போது ஓகே. ஸோ இப்போ இது என்ன ஆகும் உங்களுக்கு, இது வந்து நீங்கள் வந்து சைன் பவர் 4x ரூட்லேருந்து, இந்த ரூட் மறந்துட்டேன் பாருங்கள், இந்த ரூட்லேருந்து சைன் பவர் 4xை வெளியில் எடுத்தால் சைன் ஸ்கொயர் எக்ஸு, சைன் ஸ்கொயர் எக்ஸை நான் மேலே கொண்டு போனேன்னா கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன்னா பவர் 4 இருக்குது, ரூட்டில் போகும்போது 2 ஆகிடும், அதுக்கப்புறம் மேலே எடுக்கும்போது கொசீக்கண்ட் ஆகிடும். அண்டர் ரூட் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காட் எக்ஸ். சரியா? இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் போகலாம். நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போனால் என்ன ஆகும் உங்களுக்கு, காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காட் எக்ஸ் வந்து நம்ம வந்து டீன்னு வச்சுட்டோம்னா, காட் எக்ஸ் இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து சைன் ஏ இன்ட்டு மைனஸ் கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வில் பி ஈக்குவல் டு டிடி. சரியா? ஸோ கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து என்னது, மைனஸ் டிடி பை சைன் ஏ ஆகிடும். ஸோ இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது அண்டர் ரூட் மைனஸ் டிடி அப்பான் சைன் ஏ இன்ட்டு அண்டர் ரூட் டி. ஸோ சைன் ஏ கான்ஸ்டன்ட், மைனஸும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ டிடி பை ரூட் 2, உங்களுக்கு இது எப்படி இன்டெகிரேட் பண்ணோன்னு தெரியும். ஸோ இட் இஸ் மைனஸ் 1 பை சைன் ஏ, இன்டெகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் டி என்னது 2 ரூட் டி. ஓகே, ப்ளஸ் 0. ஸோ ரூட் டி சப்ஸ்டியூஷன் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ 1 பை சைன் ஏ 2 இன்ட்டு வாட் இஸ் டி கண்ணா, காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காட் எக்ஸ். ஓகே, ரெண்டு ரூட் வரும். ஸோ நீங்கள் இந்த 2வை வந்து இங்கே எல்லாத்தையும் சேர்த்து நான் வெளியில் எடுத்துறேன், இது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 2, இந்த சைன் ஏவை நான் மேலே கொண்டு போகும்போது என்னாகும், கொசீக்கண்ட் ஏ, இது வந்து என்னாகும் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காட் எக்ஸ். பட் இது வந்து அண்டர் ரூட்டில் இருக்குன்னா ரூட் டி இல்லையா, ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர்ப்பா.